லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இங்கே ஆடியோ கரெக்டாக இருக்குது. சேட்டை செட் பண்ணிக்கிறேன். யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா வெல்கம். ஒரு 2 seconds பேர் வித் மீ. ஓகே தான். இப்போ சேட் பண்ணுங்க தெரியும். வணக்கம் 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 வணக்கம். இப்படிங்க எல்லாம் கரெக்டாக ஒட்ட செகண்டுக்குள்ளே வரீங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுருக்கீங்களா? மனசா ஜாலியாக இருக்கு. அடிக்கடி வந்து ஒரு காலத்தில் ஒரு நல்லா இருந்த சேனல், நல்ல யூடியூபருங்கிறது எனக்கு மறந்துருச்சு. ஏய் என்ன லைவ் காட்டல? சரிங்க, சாரிங்க போட்டு வரேன். நோட்டிஃபிகேஷன் வந்து ரெகுலரான சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரேராக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் ரெகுலராக என்ன கண்டென்ட் போட்டாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஆச்சரியம் கைஸ், ஆச்சரியம் ஆச்சரியம். ரைட்டு, இன்னைக்கு வந்து மணி ஆகுது. சரி, ஒரு 5:15 வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். வந்தவங்களுக்குலாம் ஹாய் சொல்லுவோம், அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் ஹாய் சொன்னா? கிரிஞ்ச் டாக்கர் ஹாய் ப்ரோ. ஜிபி புயல் கேமிங் ஹாய் ப்ரோ. ஜோக்கர் ஒன் ஹாய் சொல்லிட்டேன். ரேண்டம் திங்ஸ் தமிழ் ஹாய் ப்ரோ. குரு சரண் ஹாய் ப்ரோ. கேஎஃப் கேமிங் ஹாய் ப்ரோ. எமோட் ஸ்பேம் பண்ணா பண்ணட்டும். எமோட்லாம் ஸ்பேம் பண்ணுங்க, சும்மா ஸ்பேம் பண்ணுங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் பிஃபோர் கிவிங் இன்ட்ரோ. ஞாபகம் இருக்கு. குருச்சரன் ஹாய் ப்ரோ. பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். பேட் பாய் அசாசினேஷன் கிரேட் ஜோஸ்வா ஜாக் .8 ஹாய் ப்ரோ. ஷேடோக்கு ஒரு ஹாய். குருச்சரன் பிக் ஃபேன். நன்றி. வணக்கம் உங்க தீபக் ப்ரோ. ப்ரோ தமிழ் பில்டிங் கார்ஸை வச்சு இருக்கீங்க. கார்ஸை வச்சிருக்கேனா? சேஞ்ச் பண்ணனே. இல்லை, ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. திருப்பி போய் பாரு, ரிஃப்ரெஷ் பண்ணி பாரு. எனக்கு கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு மாறிடுச்சு. ஹாய் தளபதி எடிட் ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக நான் மொபைல் டேட்டாவில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று நான் மொபைல் டேட்டாவில் ஸ்ட்ரீம் பண்ணி, இன்னைக்கு நான் மொபைல் டேட்டாவில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். ஹாரி ரிமூவ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. ஐ எம் ஃபர்ஸ்ட் 2 likes. கமெண்ட் கேஸ் லைக் போடுங்க. லைக். சரி, இன்னைக்கு 6 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் வருது. இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வருது. அதே மாதிரி இன்னையிலேருந்து அந்த சீக்வன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும். மறக்காம எல்லா இடத்துல உங்க சப்போர்ட்டை காமிச்சிங்க. அதான் இருக்கிற நமக்குள்ளே அதாவது நீங்க கொடுக்குற சப்போர்ட் அங்கே செயின் எக்ஸ்ட்ரா வரும். இங்கே ஒரு 10 லைக் போட்டிங்கன்னா அங்கே ஒரு 5 எக்ஸ்ட்ரா ரெக்கமெண்ட் ஆகும். அப்படின்றப்ப மறக்காம பண்ணுங்க. என்னோட சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு என்னோட இதுக்கெல்லாம் லைக் போட்டிங்கன்னா இது ஒன்று நோட்டிஃபிகேஷன் கார் தான் வந்துச்சு. அது ஏன்னா நான் வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ப்ரைவேட்டில் வச்சிருந்தேன். அப்போ நான் வந்து தமிழில் மாற்றாமல் இருந்தேன். தமிழில் மாற்றிட்டு டைட்டில் மாற்றிட்டு நான் வந்து பப்ளிக் மாற்றினேன். அப்படின்றப்ப அப்படி தான் காட்டும். ப்ரோ ஒரு போல் போடுங்க. என்ன போல்றா? ஹாய் ப்ரோ, சே தட் ஆல் ஆர் லைக்கிங் ஆர் நாட். அது பிரச்சனை இல்லை, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்களா சார். ப்ரோ மெயின் கிராஃப்ட் நியூ அப்டேட் சேஞ்ச் பண்ணுங்க. புரியல ப்ரோ, மைன் கிராஃப்ட் நியூ அப்டேட் என்ன சேஞ்ச் பண்ண சொல்றீங்க? ஓகே, ஸ்ட்ரீமுக்குள்ள போகலாம். ட்ரீம் விசஸ் டக்வாவிசா யாருன்னு தெரியாது ப்ரோ. அப்டேட் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ஸ்ட்ரீம் கொஞ்சம் டிலேவாக தான் வரும். அப்படின்றப்ப சாரி. ஓகே, இன்ட்ரோக்குள்ள போயிடலாம். நம்ம வந்து இது எப்படி ரெக்கார்ட் வர பண்ணணும், ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணுறது எடிட் பண்ணணும். தலைவலி. ஓகே, கேஸ்ட் அப்டேட். அப்டேட் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன மீனிங் ப்ரோ? புரியல. ஓகே, இன்ட்ரோ போயிடும். இன்ட்ரோ போயிடுவோம்னே ஏதோ மெசேஜ் வாட்ஸ்அப்பா? இல்லை, மெசேஜ் இல்லை. ஓகே, இவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ட்ரீம் ரீசெட் ஷார்ட்ஸ் அப்புறம் போஸ்ட்டை பாருங்க. அப்புறம் பார்த்துக்கிறேன் ப்ரோ. கேஸ்ட் அப்டேட் கேபிஎஸ் தமிழில் தெளிவாக டைப் பண்ணிட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ப்ளே பண்ணுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு புது வருஷன் சொல்லலாம், பழைய வருஷன்ஸ் அடிக்கிற போதும்.
ஓகே வேலையை ஆரம்பிப்போமா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், நான் அவங்க பால்ஸ். இன்னைக்கு நம்ம மைன்கிராஃப்ட்ல இன்டர்ஸ்டெல்லார்ல வர என்டியூரன்ஸ் ஆன ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்புறம் கூப்பரோட கார் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றணும். இல்லை ரீடேக். ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், நான் அவங்க பால்ஸ். இன்னைக்கு மைன்கிராஃப்ட்ல கூப்பரோட கார் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக போன எபிசோட்ல. ஆனால் இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மாற்றிட்டு அதே மாதிரி வந்து இந்த பறக்கிற ஸ்பேஸ்ஷிப்லாம் பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா கேம் மெக்கானிக்ஸ் சுத்தமாக தெரியாது. இதில் இந்த லைவ்ல தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டுக்குள்ள போயிட்டு எப்படிலாம் இந்த கேம் மெக்கானிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்பேஸ்ஷிப் கட்டுறதுல இறங்கிடலாம். ஆனா அந்த ஸ்பேஸ்ஷிப் கட்டுறதுலயே வந்து 1-2 பிரச்சனைகள் இருக்கு. அது என்ன நம்ம போக பார்ப்போம். அது மாடரேட்டர்ஸ் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், யாராச்சும் திருப்பி மெசேஜ் போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் இன்ட்ரெஸ்டிங்காக தான் ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லிடுங்க. நேம்ஸ் அவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அதை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அது அட்டென்ஷன் சீக்கிங், அது யாருக்கு நல்லது கிடையாது. ஓகே கேம்குள்ள போகலாம். சொல்லியா சார், நன்றி. இதுவரை கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கு. கார் ஸ்பான் ஆயிடுச்சு. பிகே மேத்தலாம், ஆனா இல்லை என்கிட்ட. பெருசா தெரியலடா, நான் சின்னதா தெரிஞ்சா நல்லா இருக்கும். கார்னர்ஸ் மினிமலா பண்ண முடியுமா? முடியாது. இது எப்படி பில்டு பண்றதுன்னு தெரியலையே கைஸ். இந்த கார் ஓகே, ஆனா வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஒரு புது வருஷன் ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ. ஆல்ரெடி விசார்ட் அதை பற்றி வீடியோ போட்டிருக்காரு, என்ன செக் பண்ணி பாருங்க. விசார்ட் கிராஃப்ட் தமிழ் ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி வந்து செக் பண்ணி பாருங்க, அவர் வீடியோ போட்டிருக்காரு அதை பற்றி. எப்படி இம்ப்ரூவ் பண்றது? ஓகே, இது வந்து இதானது. ஓகே, இந்த கார் ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டு செய்யணும். பேசிக் கார் மெக்கானிக்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம வீடியோ தான் பார்க்கணும். வீடியோ பார்த்தீங்கன்னா போகிற கட் ஆயிடுவீங்க. பட் வேறு வழி கிடையாது. நம்ம போயிட்டு இப்போ வீடியோஸ் ஏதாச்சும் பார்க்கணும். அவர் வீடியோ பேர் மறந்து வச்சே. How to build your first flight Minecraft. Dark place. One piece. இருங்க, ஸ்டோரியில் காணோம். இது ஒன்று தான் இருக்கு. ஏதாச்சும் செக் பண்ணுவோம் இப்போ இதுக்கு. One piece. ஓகே, The next thing. ஸ்க்ரீன் சார் மாத்திரேன். ஓகே, ஸ்க்ரீன் சார் தெரியுது. ட்ரான்சிஷன். வணக்கம் மிஸ்டர் ராடிக்கல் மேஜிக், நீ என்ன பண்றீங்க?
எப்படி இருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் ஐயா ஸ்க்ரீன் இல்லை இப்போ ஸ்க்ரீன் மாத்திரம் இப்போ ஸ்க்ரீன் மாற்றிருக்கேன் கரெக்டான வீடியோ போட்டுட்டு ப்ரோ அப்போ சிபி ப்ரோ சாம்பி அப்பா கிளிப்ஸ் தெரியல ப்ரோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாரே அவர் இல்லையா சாம்பி வீடியோ அவர் கூட நான் எந்த சாம்பி வீடியோவும் பண்ணலையே ஓகே வீடியோ பார்ப்போம் எனக்கே சத்தியமாக ஐடியாவில் இருந்தது எப்படி ஃப்ளைட் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு Thing we're going to take a look at is how to actually get some momentum going in our contraption, and that's going to be using the propeller bearing. So the propeller bearing essentially works with sails. So basically you're going to put your sails down, and depending on the amount of sails and the speed you spin it at, you're going to get a different kind of velocity forwards. So I'm going to go ahead and place some sails there, and then we're going to infuse this with physics. So now that we have physics on this, we're ready to go. So we have our propeller bearing hooked up. We want to actually right click it, and that will kind of put it in a live state. Oh, there it goes. So you can see இது இந்த டுட்டே வேணாம் மேக் ஏர் ஷிப்ஸ் இன் மைன்கிராஃப்ட் This video is intended for people who have already built a planer to, but they might not work very well and you're looking to improve. Visual has a Visual Hazy. We will Hazel clockwork there. எனக்கு வேற இருங்க எனக்கு சாட் தெரிய மாட்டேங்குது நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன் கைஸ் லைவ்ல டிலே இருக்கு கமெண்ட் படிக்க லேட் ஆகும் ஆமா ஆமா விண்டோ க்ளோஸ் பண்ணுங்க எந்த விண்டோ ப்ரோ ஆகாஷ் நான் பார்த்துருக்கேன் வீடியோ பார்த்துருக்கேன் ப்ரோ ஜாவா எடிஷன் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணு நோ லான்ச்சர் ப்ரோ தெரில ப்ரோ அது பொஜாவா லான்ச்சர் சம்திங் இருக்கும் ஆனால் அதை பற்றி எனக்கு தெரில ப்ரோ ஐம் சாரி with a diesel engine just because I'm going to make Arctic work around running shaft for your and which but not that much. Physics and okay. This is how you make physics and this is how you back side window அது க்ளோஸ் பண்ணாலும் அதே கிளார் தான் ப்ரோ அடிக்கும் க்ளோஸ் பண்ணாலும் அதே கிளார் அடிக்கும் அதனால அப்படியே விட்டுறலாம் காத்தாச்சு வரட்டும் எனக்கு வேர்க்குது பாருங்க எனக்கு இப்பயே வேர்க்குது தெரியுதா எனக்கு தெரியல இப்போ எனக்கு வேர்க்குது இங்கே வரும் கை ஃபுல்லாக வேர்த்துருக்கு இப்பயே வேர்த்துருக்கு ஜன்னலை திறந்து ஃபேன் போட்டே எனக்கு வேர்த்துருக்கு ஜன்னலாம் போட்டணும் அப்படின்னா முடிஞ்சு கதை முடிஞ்சு of whatever block you want to and use this blooper glue like glue but it's blue and that connects them together. Now I'll right click the physics infuser with an empty hand and we'll infuse this block with physics. Here's an animation we can watch, and once the animation is over, both blocks will have physics applied to them. Alright, we have physics. And now what's cool is you can just build. Welcome back, boss. Vanakkam Sudeep bro. Vanakkam. Directly. Please sollu bro, na 30 rupees super chat பண்றேன். என்ன bro? Troubleshooting. தெரியல bro, chat GPT கிட்ட கேளுங்க. நீ என்கிட்ட நார்மலா கேக்குற டுட்டோரியல்ஸ் மைக்ரோ டோட்ஸ் எல்லாமே நீங்க chat GPT கிட்டயோ கிராக் டாட் ஏஐ கிட்ட கேட்டீங்க அதுவே சொல்லிரும் உங்களுக்கு. Not are eating biscuit bro. Milk biggies. Onto it, and I don't have to glue it, and well, because these blocks have weight, it tilts it over and it falls down. So what's cool is I can even remove the physics infuser and the block still has physics. So I can build onto it and it will be affected by the weight of whatever blocks are on it. And I can also use the gravitron to pick it up and well, throw it around however I feel like. This here's bro, working spacecraft from INTERSTELLAR na build panna poren work agum. Obviously it's going to fall over once I infuse physics into it, and I'll show you that you can speed up the process by right clicking the physics infuser twice. So always remember the physics infuser has Lovely Gen gamer bro. இப்போ நான் வந்து Minecraft phone எப்படி இன்ஸ்டால் பண்ற அப்படினு சொல்றேன்னு வெச்சுக்கங்களேன். Play Storeலயோ App Storeல போய்ட்டு காசை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் வந்து எப்படி கிராக் டவுன்லோட் பண்ணனும் அது இது டவுன்லோட் பண்ணனும் சொல்லி கொடுத்தேன்னு வெச்சுக்கங்களேன்.
என் சேனலுக்கு காப்பிரைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சூப்பர் சாட் பண்ணி வேஸ்ட். நான் சூப்பர் சாட் பண்ண பாதி காசு யூடியூப் தான் எடுத்துக்குவேன். காசுக்காகலாம் நான் ஒன்றும் பண்ணல. காசு என்ன நான் அதெல்லாம் வேற டாபிக் ப்ரோ. காசுலாம் எனக்கு தேவையில்ல ப்ரோ. நீங்க வேணும்னா ட்விட்டர் சாட் ஜிபிடியில் போட்டு பார்த்துக்கிறேன். ப்ரோ நீங்க இன்னும் ஒரு தடவை சூப்பர் சாட் பண்றேன்னு சொன்னா நான் பேன் அடிச்சு விட்டுறேன் ப்ரோ. கோச் கதை has to be glued to the rest of whatever you want to give physics, otherwise it will not work. So here we go. I'm gonna right away twice, and there we go. I'm gonna right click twice, and there we go. It got its physics right away. That was faster than watching the animation. நன்றி பிரவீன். Okay, so this is a mod. It's about airplanes, it's about other stuff. The propeller is one of the fundamentals in this mod, so I'm going to show you how it works. What we have in front of us is the propeller bearing. This is kind of like a mechanical bearing, but specifically for Valkyrian Skies, Clockwork. Guys, 10 நிமிஷம் தான் டக்குனு பவர் டக்குனு போய் பில்ட் பண்ற மணி அந்த 5:45 நம்ம வந்து பில்ட் 5:45 உள்ள போய் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். Propeller is just some Hi, sails Son. that are attached to a propeller bearing, right? So regular create mod sails on the special clockwork bearing. தண்ணி வேற The way you குசுது. control this is by rotational force, like most things in create mod. So what I have here is I have a creative motor, I have a clutch, and a gear shift. So I'm going to go ahead and unpower these. And I'm sending speed to it. If I flip this, well, that just changes the direction. And then I can use a clutch to stop it. Alright, so that's pretty straightforward. But let's see this in action. So what I've set up is a little vertical machine. So you might notice that this is just in the air. Well, you can build a ship and then break the blocks, and the blocks that are separated, well, they'll still know that they're part of the ship. That's a neat little thing that I found out from using Valkyrian Skies. I don't know if that's Can you put a video please? என்ன வீடியோ bro? நான் நேத்து போட்டு லைவ் போய் செக் பண்ணிட்டு வாங்க. அதுல நான் டீடைல் நிறைய பேசிருப்பேன். SMP மாடரேட் அட்ரஸ் பண்ணுவாங்க அதுக்கு. Or general Valkyrian Skies thing, but it works. So here we have the creative engine. It's turning pretty slowly. I'm going to slowly ramp this up because if I do it too fast, I might fly up uncontrollably. It's happened before. Let's give it a bit more speed. More? 80? I'm honestly kind of worried. Oh, so we're starting to move now. So I can't really control this other than by changing the speed or by... கேஸ் அப்டேட் வந்து முடிஞ்சு ப்ரோ. நான் பத்தி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீக் சண்டேக்குள்ள வீடியோ போடுறேன். This switch, this clutch. ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அந்த ஆப்போசிட் எனக்கு ஆப்போசிட் சைடுல இருந்தவங்க வந்து போலீஸ் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க. அவனும் வீடியோ டெலீட் பண்ணிட்டான். And you see, I went up and I came down not exactly where I was, but you can kind of tell that the direction that I came down in was based on where I was standing. So the gravity, I guess, kind of tilted it forward and made it fly in that there. Things like, let's look at flat bearing, how that works. So in Clockwork, there's an important block called the flat bearing. Here it is. So this needs to be powered by rotational force. And no bro, ஸ்பேஸ்ல பில்ட் பண்ண போறான்னு கேட்டேன் பா. ஆமா ப்ரோ, ஸ்பேஸ்ல பில்ட் பண்ண போறேன். ஸ்பேஸ் நான் எப்படி சொல்ல, என் டைமென்ஷன்ல பில்ட் பண்ணுவேன். ஸ்பேஸ்ல பண்ண முடியாது. என் டைமென்ஷன்ல பில்ட் பண்ணி அதுல தான் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். Needs a redstone signal on either side, and that redstone signal will tell it which way to turn. And if I turn that lever, it'll flip another way. So if you want your plane to be able to go up, down, roll, and steer, you're going to need to use flaps. If I give it a little bit more speed, let's say we go all the way up to 256, and I flip the lever, it's going to turn a lot faster. So it turns almost instantaneously. And if I put both levers activated, well, it's just going to go back to the initial position as if there were no levers activated. One important note is that you should not power the bearing directly because that won't work. You can't put the lever on the bearing. You have to power the blocks next to it. So an important note is this is a flat block. Why am I bringing this up? Well, here we have a wing and here we have a flap. They look the same,
but they don't behave the same. So a wing is different from a flap. A wing always provides lift. So you have your wing on your plane. That's always going to pull you upwards so long as you're moving. A flap, on the other hand, will only provide lift if the bearing that it's on is activated. So, you know, your wings are wings and your flaps are flaps. While we're on that subject, sails. They look upwards so long as you're moving. A flap, on the other hand, will only provide lift if the bearing that it's on is activated. So, you know, your wings are wings and your flaps are flaps. While we're on that subject, sails. They look similar. They look like wings, but they're also different. Only use sails. ஸ்பேஸ் மாடு போட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பில்ட் பண்ண போறேன் நினைச்சப்பா. ஸ்பேஸ் மாடு ஒன்று இருக்கு. அந்த போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்து எப்படி சொல்ல, மைன்கிராஃப்ட் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சம் மேலே போக போக எர்த்து வந்து ஒரு கியூபிக்கல் வேர்ல்டு மாதிரி மாறிடும். அந்த இடத்துல வந்து ஒரு சீன் வரும். ஓகே ஐயா, இன்டர்ஸ்டெல்லர் படத்தை பார்த்துருங்க. இந்த இது பார்க்குற யாரா இருந்தாலும் இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்துருக்கேன். அமேசான் பிரைமில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் படத்தை பாருங்க. இந்த பேர் கூட ரீரிலீஸ் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. படத்தை பாருங்க. அந்த படத்தில் வந்துட்டு எர்த்துலேருந்து கிளம்புறப்ப என்டியூரன்ஸ் அங்கேருந்து கிளம்பி சேட்டனில் மூவ் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து கிளம்பி சேட்டனில் மூவ் ஆகுறது, சேட்டனை தாண்டி மூவ் ஆகுறது எல்லாத்தையும் நான் வந்து காட்டுவேன். எப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எர்த்துக்கு மேலே இருக்க மாதிரியும் காட்டுவேன், சேட்டன் கிட்டே இருக்கிற மாதிரியும் காட்டுவேன். மேன்ஸ் பிளான்னு இருக்கும், அவரோட பிளானுக்கு இருக்க மாதிரி காட்டுவேன். பிளாக் ஹோல் கிட்டே இருக்கிற மாதிரியும் காட்டுவேன். எல்லா இடத்துல இருக்க மாதிரி காட்டுவேன். அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். For propellers, don't use them for anything else. Sails are for propeller bearings. Okay, so what is this thing here? This useless thing fell on its side. It's a balloon, and I'm going to show you how it works. So we have some new blocks. This is the ballooner. The ballooner is basically, think of it as like the thing that shoots out fire in a real balloon. It gives you buoyancy. Right now there's no buoyancy, nothing is happening. The ballooner needs two things in order to give you buoyancy. It needs rotational force, but it also needs fuel. So, quick note, the fuel, it's not lava, it's not coal, it's frosting. So, in Valkyrian Side's Clockwork, we use frosting as fuel. So right now it doesn't have a texture, but you can take this and use it on the container. ஆல்ரெடி தமிழ் கிராஃப்ட் வந்து பெட்ராக் அண்ட் ஜாவா ரெண்டுமே வந்துட்டு கம்ஃபர்டபுள். பார்க்க டிசைன் இந்த பெட்ராக் கம்ஃபர்டபுள் தான் மட்டும் இருந்துச்சு. போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் அப்படி தான் இருக்கும். வந்துச்சு அப்படின்னு அப்படி தான் இருக்கும். Make sure you have a pump that's pumping the fuel into the ballooner. And what's going to happen is I'm going to lower this because I don't want it to fly away uncontrollably. I'm going to flip this clutch and it should start filling up. I'm going to cautiously give it some more speed. And it takes a while to fill up, so the process can... I'm going to flip that clutch. Okay, so starting to lift up. I'm going to flip that clutch just so we don't lose it. Alright, so I was on 32 RPM. I'm going to flip this clutch again. I'm going to give it a bit more RPM. Let's try to see it fly up. Don't want to lose it because I've lost balloons before. Okay, so now it's going up. You see it swinging because of physics. Hello, Lokesh bro. We're at Y level 230, and it seems to have stabilized up here. I think it can't go higher than this. Maybe I need to give it more RPM. If I give it more RPM, it can continue rising. Okay, let's lower this back down. So, yeah, it's slowly gonna fall down to think the abstract there are newer features in Clockwork. So this is a combustion engine. This also uses frosting as fuel, and it needs to be fed. So here I have a tank, the 16,000 steam engine. Another block that I want to talk to you about, it's the redstone resist input and gear shift. I have here shift Why see this going to take so much time, I guess. Reduced by this is the way up. Interest all the way to use a clutch. I is or the ballooner, and it's controlled also with a lever. So here, fast what a one.
So ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. so that's lost. That I'm not getting that back. Maybe no guarantees that they're So going to guys, work because it is இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சத்தியமா வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஹாப்பி கேஸ்ட் பத்தி வீடியோ போட ப்ரோ. இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, அதில் போட்டு யூஸே இல்லை ப்ரோ. நான் போடுவேன், அது ஒரு 1000 வியூஸ் போகும், அதுக்கு நான் டைம் எடுத்து எஃபோர்ட் போட்டு எடிட் பண்ணிலாம் போனோம், அது தேவையே இல்லை ப்ரோ, வேணாம். அதான் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சொன்னால் லைவ்ல வேணா சும்மா தூக்கி போட்டு காட்டுறேன். லைவ்ல நல்லா பண்ணிக்கலாம் ப்ரோ, லைவ் ஷார்ட்ஸில் நல்லா பண்ணிக்கலாம். ஆனால் மெயின் வீடியோஸ் தான் வந்து எப்படின்னா புது ஆடியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஆடியன்ஸ் ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு மேட்ரு. லைவ் கூட பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இருக்கிற ஆடியன்ஸ் தான் போகும். புதுசாக வீடியோ போடுறப்ப பார்த்து பக்குவமாக போடணும். கேஸ்ட்லாம் ஒரு கண்டென்ட்டே இல்லை ப்ரோ, சும்மா வெறும் கேஸ்ட் பிடிச்ச மாதிரி போட்டால் நல்லா இருக்காது ப்ரோ, அது மொக்க கண்டென்ட். ஸோ கைஸ் வந்து பிளெயின் ரொம்ப கஷ்டம். எனக்கு தலைவலிக்கு இது எப்படி எங்கே ஆரம்பிக்கிறதே தெரியல. இதுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு இதே இல்லை. இருங்க, வெல்கே ஸ்பேஸ் டுட்டோரியல் வீடியோ ஸ்டக்கா நல்லா தான் போடுறேன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இவன் வேணா பாப்பா, இவனை பார்த்தா நல்லா புரியும். But there's one more thing here. Early access. I need to remind everyone watching that this thing is hella alpha and it's வணக்கம் பூண்டி, நான் லைவ்ல தான் வீடியோ போட சொன்னேன்ப்பா, ப்ளீஸ். லைவ்ல எப்படி ப்ரோ வீடியோ போடுறது புரியல. அப்புறம் எனக்கு வந்துட்டு 10th SPW பண்ணணும், அதுக்கு பெயிண்டிங் பண்ணணும், இண்டஸ்ட்ரியலாக பண்ண போறேன். சூப்பர். far from finished. They are working on it. Okay, so this is a propeller bearing. Propeller bearing, a bearing that for the propellers. Okay, I'm gonna calm down. We have a flap bearing, we have a wing, a flap, and some blooper glue. Okay, this is basically what we need for building the plane and making it work. But there's one more thing here. It's the physics infuser. And this is what we use to convert our airplane when we have built it to a physics object that will be affected by physics. So let's start with just building a plane, I guess. I'm not sure how any of this works, but we need a plane. What a nice airplane. Oh yeah, that's another cool thing. This is a Valkyrian Skies add-on, right? But it's also sort of a create mode add-on because you need both. Because if we place the propeller bearing here, if I'm not mistaken, yeah, you see that? That's very much create mode looking. And so you need to have the create mode to make this thing move. You need the creative motor. So they have a wing and a flap, right? And I guess the wings are wings and the flaps are flaps. But what do we use for the propeller? Do we just use normal sails or I'm pretty sure? ஆமா, சாக்கில் உட்காந்துருந்தேன். எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அந்த இடத்துல. இந்த குழம்பி ஒன்றுமே புரியாமல் ஒன்றும் விளங்காமல் இந்த உலகத்துல. ப்ரோ, ஐயோ. Sure, it's just normal sails. I might be very wrong on this one. Okay, so we have our seat, we have our propeller bearing, we have the propeller. Let's make some wings and then the flaps. Same as when I do the trains, everybody. Shells is not an airplane nerd. Don't know a lot about airplanes, so don't expect something wow, oh so cool. This is probably going to be incredibly bad. And we're getting to the trashy part right now because flaps. I'm not quite sure. I mean, wings, I get what wings does, but flaps, they bring us up, right? Can I put them in the back? Oh, this thing looks alpha. Oh, look at the particles. Yeah, I don't know how the flap bearing works. We could probably figure that out later, right? No, I tried figuring it out for like an hour and I could not figure it out, so Discord it is. This is Rango. Rango is also a YouTuber, and as you can see, he's also got clockwork. And now I'm gonna steal from him because he sent this video to the Discord, and as you can see, he's using the flap bearings here to turn left and right, and then these for going up and down. Thank you so much. Okay, so we have the propeller bearing, we have what I hope is a propeller, we have the wings, and now we just need the flaps. This should be able to go left and right, I'm pretty sure. That's left and right, and then up and down is boom. Yeah, okay, I'm happy with this, so we're gonna do a கார் வீடியோ first போடல. test. நான் ஆக்சுவல் புது வீடியோ போடுவேன், அப்போ புரியும் உங்களுக்கு. டோன்ட் வரி.
Get the physics infuser on here and hope. I'm not sure how this works. Do we just right click it? No? Oh! Oh yeah, here we go. Okay, look at this. Are you ready? This is amazing. Just look. Here we go. It's happening. Oh! And look, it's physics, baby. I think we can remove this now. I'm pretty sure. The propeller is taller than the rest of the airplane, so it's tilted. Wait. No. Don't. It's okay. Yeah, so more than one wheel? There we go. The first priority is not going to be figuring out how this works, though. It's going to be moving the propeller. If the propeller moves and the airplane goes forwards, then we're ready to move ஆக to the next மொத்தம் step. விங்ஸ் ப்ரொபெல்லர் பேரிங் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. ஆனா வந்து எனக்கு எதுவுமே எல்லாம் பண்ணணும். எப்படி பண்றது? எனக்கு ஓரளவுக்கு இது புடிஞ்சுச்சு. இப்போ நம்ம அதை பண்ண போறோம். We are okay, guys. Get ready. We are doing it. We are gonna do it now. We are gonna do it. என்னென்னமோ இருக்கே. இவனா லேட்டஸ்டா வீடியோ போட்டுருக்கானா 2025ல. அங்க ஃப்ளைட் இருக்கு. இதே மாதிரி ஃப்ளைட் எப்படி பண்றது? ஹவ்? எனக்கு ரெக்கே எல்லாம் ஃப்ளைட் பண்ணணும். ஹவ்? தட் இஸ் ஹவ். இந்த அவன் பண்ணிருக்கான் பாருங்க. Hey guys, I'm Logic, and it will drives and give this from your ஓ யூஸ் பண்ணிருக்கான். a lot D for fire that makes sounds when this stabilizes the plane. Minecraft spaceship. போறது எனக்கு பாஸ் ப்ரோ நான் அனுப்புற வீடியோல இதுவும் இல்லாம பண்ணலாம். அது தெரியும், அது பார்த்தேன். ஆனா எனக்கு தேவையானது எது இப்ப நான் பார்க்கல. இரு Spotify like. So Hi Logesh Tamil Gaming. தலை லைட்டா வெடிக்கிற மாதிரி இருக்கு. சரி நீ அனுப்பிச்ச வீடியோவா பாப்போம். Were going to be a problem for us? Yeah. Battle before we even started. இது வந்து இந்த கார் நார்மலா வந்து அத பலூன் மாதிரி வச்சிருப்பானுங்க. Like this, like one airship. Just gonna. Okay, I was making. What? This is not my car. In 2 days. Look how slow this. We're not gonna. Problem. Like this. Oh, இரு பலூன் எங்க இருக்கு? பலூன். அந்த பலூனே இல்ல, அதுக்கு பேர் என்ன? மாடு ஏத்தாம இருக்கேனா நானு? You decide to eat, not when I'm not looking. What is that? We're me and I am. You want to show you. that's when as ready.
The helm is what you put on the block to turn it into. Sorry, from the day I added you on Discord. Okay. It was time to get to work. There are four main elements that makes airships work in this mod. The helm is what you put on the block to turn it into a controllable airship. But to do that, it needs to be able to float, be able to get off the ground, and that's where the balloons come in. But during this whole evening that Redun spent explaining these aspects to me, I was told of 2 more things, and the first one was gravity. Gravity. Oh, yeah, okay. yeah. So the more heavy blocks that you actually put on this, like, you know, they'll just cause it. அப்ப நம்ம கிட்ட இப்ப பலூன் கிடையாது அப்படிதானே? Bro, you said you quit Minecraft. இல்லையே bro, நான் எப்போ bro சொன்னேன்? Hi bro, new subscriber. வணக்கம் bro. Hi என்ன, what is this? Space build பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் சர்வைவல் சீரிஸ் தான் ப்ரோ குட் பண்றேன்னு சொன்னேன். மைன்கிராஃப்ட் கேமே கம்ப்ளீட்டா குட் பண்றேன்னு சொல்லல. அப்படியே சொல்லியிருந்தா 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வரேன்னு சொன்னேன். அதே 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டேன். ஸோ உடன்ஸ் இப்போ வந்து மைன்கிராஃப்ட் கேம்லாம் இல்லை, நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேம் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஸ்பேசிஃபிக் தேவை. To fall down. It's pretty obvious. I mean, you're like an engineering major. You should know. It is impossible for a one Reddit comment, but the 2 things the laws of Minecraft aviation failed to consider were me, SMP, airship rate, because people are in this was in the case of the brand. I knew swag rate the fast, and we had one objective: him to establish the Red Swag Racing Company, and we had one objective. இப்போ எப்படி நான் வந்து இந்த வெல்கரியன் மார்க் தான் யூஸ் பண்றேன். ஆனா எனக்கு ஏன் பலூன் காட்டலன்னு தான் தெரியல. இப்போ எனக்கு பலூன் காட்டல. அது ஓகேடா. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அந்த பேர் என்ன மறந்து கிளாக் ஒர்க் இருக்குல்ல, கிளாக் ஒர்க்கில் ஃபிளாப் பியரிங்ஸ் அந்த மெக்கானிசம் தெரியும், அதையும் வல்கேரியன் ஸ்கேட்ஸ் சேர்த்து தான் நான் பண்ணலான்னு பார்த்தேன். இப்போ என்னன்னா, வல்கேரியன் ஸ்கேட்ஸில் இங்கே பலூனும் காணா. அசம்பிளர் இருக்கு, பிசிக்ஸ் கிரேடர் இருக்கு. அது காணண்டா. ஸ்கிரீன் ஓகே, நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், உள்ள அது காணா. இரு, நான் திருப்பி இங்கே தேடுறேன். இதிலே பார்த்தேன். Win with principle. This is a guide. Or in my take mouse button, it will get at different this block to a construct the blue glue to highlight the area with your design. All the mech building a sec and give it a notice that he will start pushing later. Affects wings. The wing purposes. Flaps are very similar. Selves flaps are fine. Then place the bear craft term dukes to it. ஓகே, இது வந்து ஓகே, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனா வல்கேரியன் icing and strawberry icing, and they நான் யூஸ் பண்ற வல்கேரியன் ஸ்கேட்ஸ்ல இந்த பலூன் இல்லையடா. இவ்வளவுதான் இருக்கு. ஏன் ஹாய் ப்ரோ, நான் இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இல்லடா, ஏன் மண்ட குழம்பு போய் உட்காந்துருக்கேன் நான். ஹாய், ஒர்க் ஆகல. ஓ சாரி, ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. அதான் குழப்பிட்டு இங்கே ஸ்லாஷ் கிவ் அட் பி
இவ்வளவுதான் மொத்தத்தை கியர். ஓ பக்கை நின்றுண்டா கீழே விழுந்துச்சு. இப்போ இப்போ மேலே பார்க்க வைக்கிறது உன கிரியேட்டர் மினிஷிப் கிரியேட்டர் பிசிக்ஸ் என்டிட்டி கிரியேட்டர். பழைய வருஷன் வச்சிருக்கேன்னு ஒரு வேலை நானு. ஓ இரு பாக்குறேன். யுரக்கா ஏத்துறேன். எஸ் யுரக்கா வேணும், யுரக்கா வேணும், யுரக்கா வேணும், யுரக்கா வேணும். யுரக்கா ஏர் ஷிப் ஸ்மார்ட் வேணும். ஆமா மறந்துட்டேன். இதில் பிரச்சனை என்ன, எனக்கு கொஞ்சம் பழைய வருஷனில் வேணும். ரீசெண்டான வருஷனில் வந்து எனக்கு வந்து கேம் எடுக்காது. அந்த பிரச்சனை இருக்கு எனக்கு. கொஞ்சம் பழைய வருஷனாக இருக்கணும். எல்லாமே பழைய வருஷனாக தான் இருக்கு. கூப்பிட்டு சூப்பர். ஓகே அதில் அவ்வளோ தெரிஞ்சோன்னா ஃப்ளாக்கில் சர்ச் பண்ணுங்க. பால்சி வணக்கம். ஃப்ளாக் பிளேஸ் அவன் வணக்கம் ப்ரோ. கேம் கிளிக் பண்ணிட்டு வந்து வரேன். அதுக்கு அவங்க எல்லாம் மூஞ்சி பட்ட உட்காருங்க. நல்லா இருந்த முடி இப்படி போய் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. நான் 1.20 தான் பண்ணுறேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுற மார்க்ஸ் எல்லாமே பழைய வருஷனு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற கிளாக் ஒர்க் வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷனு. அந்த கிளாக் ஒர்க்குக்கு ஈடு கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற இருக்க வெர்ஷன்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி நான் விளையாட வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. பட் வந்தால் மண்டை குழம்பு போய் தான் நான் உட்காந்துருக்கேன். நான் சொல்கிறேன் ஓகே ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சொல்லுங்க ஃபால்கன், கூப்பிட்டீங்க. கேம் ரன் ஆகணும் வேண்டிக்கிங்க, கிராஷ் ஆகக்கூடாது வேண்டிக்கிங்க. ஆயிருச்சு. வந்துருச்சுடா. Okay, let's fly, I guess. Para. அலைன் பண்றது நேரம். டிஸ்அசெம்பிள்.
டிசம்பர்லாம் அப்படியே கிலோ எடுத்துரு. ஓகே ஸ்பேஸ் ஸ்டேஷன் ப்ரோ. எஸ்கே கிங் ஹாய் ப்ரோ. ஓகே இப்போ வந்து ஓகே இன்னும் ஒரு 10 லட்சம் டேஸ்க்கு மழை பெய்யாது. ஸோ கைஸ் இப்போ நம்ம கார் ரெடி. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எவ்வளோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உதவி, அதாவது மை ஃப்ரெண்ட்ஸ் உதவினால நம்ம வந்துட்டு இதை பலூன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ப்ரொப்பலர் பியரிங் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையாக இருக்குது. யாராச்சும் எடுத்து பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபிசிக்ஸ் பியரிங் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ரொப்பலர் பியரிங். இதுதான் ப்ரொப்பலர் பியரிங்கா சார் கேஸ் பியரிங் வச்சு சுத்த வரும். இதுதான். ஓகே ஓகே ஃப்ளாப் பியரிங். இது விங்கு, இது ஃப்ளாப்பு, இது ஆல்டிடியூட் மீட்டர். சீட் வச்சுக்கிடுவோம். இது ஃபிசிக்ஸ் இன்கம்ப்ளீட் ஆர்டிஸ்டிக் டிசைனராக பண்ணலாம். கிராஃப்டபுள் போனா. ஓகே கிராஃப்டபுள். ஓகே ஓகே ஃபிசிக்ஸ் இன்ஃபியூசர். இது ஸ்கைரோ எடுத்து வச்சுக்குவோம். பட் இருந்தாலும் எனக்கு நீ ஈஸியாக கிராவிட்ரான். ஓகே இப்போ வந்து நம்ம ஷிப்பு பில்டு பண்ண போகிறோம். அதாவது என்ன ஷிப்புனா பறக்கும் படை, பறக்கும் விமானம். எஸ் விமானத்தை பில்டு பண்ண போகிறோம். அவன் வச்ச மாதிரியே பார்ப்போம். ஸ்டோன் கட்டர். ஸ்டோன் கட்டர் தானே இருக்கு. ஸ்டோன் கட்டர் இல்லையா இந்த கேம்ல? சரி நான் கிரைண்ட் ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே இங்க வந்து ஃபிளாப்ஸ் ஆட் பண்ணணும். ஃபிளாப்ஸ் ஆட் பண்ணா இது வந்து லெஃப்ட் ரைட் மாறும். ஓகே இது டைரக்ஷன் மாற்றும் தானே? தெரில, யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இதை பவர் பண்ணுறது கியர் பாக்ஸ் வேணும். ஓகே இது கியர் பாக்ஸ் அடியில் வச்சு கொண்டு வந்துடலாம். வெர்டிகல் கியர் பாக்ஸ். நைஸ், தேங்க்யூ வெரி மச். வச்சாச்சு. வச்சாச்சு ரைட்டா? வச்சாச்சு. இப்போ இது வழியாக வந்து ஷாஃப்ட் வரும். சரிங்க நான் சேட்டை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி மைண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு இந்த இடத்துல சீட்டு வருமா? சீட்டை கொண்டா இங்கே சீட்டு வச்சுக்கலாம். இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் இங்கே கையில் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ப்ரொப்பலர் பேரிங்கை வச்சுட்டு மோட்டார் இங்கே மோட்டார் வச்சுட்டு இது முன்னாடி மட்டும் தான் போகும். அப்போ இங்கே கிளச் மட்டும் இருந்தால் போகும். ஓகே இங்கே வந்து கிளச் இன்வெர்டர் கிளச்சா நார்மல் கிளச் தெரியலையே, பார்ப்போம். இன்னொரு கிளச்சா நினைக்கிறேன். ஓகே கண்ட்ரோல் லிங்க்டு கண்ட்ரோல் லிங்க்ஸ். இது அமுக்கடா ஆன் ஆகும். இதை வச்சு அமுக்கட்டும், இதை வச்சு அமுக்கணும் ஆன் ஆகும். ஓகே இது அமுக்கனா ஆன் ஆகும். இப்போ விங்ஸ் வேணும், மேலே போகிறதுக்கு கீழே வர்றதுக்கு விங்ஸ் வேணும். ஓகே லெட்ஸ் மேக் த விங்ஸ். இப்போ வந்து விங்ஸ் எப்படி வைக்கிறதுனா இங்கே வச்சுட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று. விங்ஸ் தானே இது? விங்ஸ் இட் இஸ் விங்ஸ். இல்லை லீலமாக வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக வைப்போம். ஓகே ஓகே
கரெக்டாக நினைக்கிறேன். அதான் தெரியும். ஓகே, இது அப் அண்ட் டவுனுக்கு, இது சைடில், அது முன்னாடி. ஆமே ரைட். அப்புறம் இது வந்து செயல் தானே? எஸ் எஸ். ஓகே, இப்போ வந்து we got an issue here. இல்லை, சால்வ் பண்ணிடலாம். ஈஸியான இஷ்யூ, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு ஷாஃப்ட்டை வச்சுட்டு இங்கே ஒரு இயர் பாக்ஸு இப்படி வைக்கணும். இது வெர்டிகல் கியர் பாக்ஸு, சாரி. கியர் பாக்ஸ் இருந்தால் இப்படி வச்சுட்டு இப்படி ஒன்று வச்சுட்டோம்னா இந்த ஃப்ளாப்பும் ஓடும், இது ஓடுமா? இப்போ மோட்டருக்கு இங்கே வச்சோம்னா ஓகே, இட் இஸ் ஒர்க்கிங். எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் எந்த அளவுக்குன்னு தான் தெரியல. இது சுற்றுது, என் மேலே சுத்த மாட்டேங்குது. ஓய், வணக்கம் 0x ஜியாந்த். ஏதோ ஒன்று க்ளூ போடணுமா? நான் சூப்பர் க்ளூ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பண்ணுறது கரெக்டான பஸ்ட்டு தெரில. ஓகே, இப்போ நான் ஃபிசிக்ஸ் இன்ஃபியூசர் இவன் எப்படி மொத்தமாக இன்ஃபியூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஆஹா, உங்களுக்கு எப்படி மொத்தமாக இன்ஃபியூஸ் பண்ணுறது? ஓ நோ, ஓகே, இது கூட வேணாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா தப்பு பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் பிசிக்ஸ் இன்ஃபியர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும்.
பாப்பமா ஒர்க் பாப்பமா ஒர்க் ஆகுது இருங்க ஒர்க் ஆகும் இப்படி திரும்புது இப்படி வச்சா ஆப்போசிட்ல போகுது என்ன எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு இப்படிச்சாலும் இது இப்படித்தான் திரும்புது ஏய் இங்க இருக்கணுமா என்ன சூப்பர் குள்ள எடுத்து ஒட்டி பார்ப்போம் எனக்கு ஒன்றும் விளங்கல எப்படி கேன்சல் பண்ண மறந்து வச்சேன் நீ ஏன்னா கரெக்டா வர ஒரு நிமிஷம் கேன்சல் லைவ் இப்போ ஒர்க் ஆகணும் ஏன் அது கனெக்ட் ஆகுது ஒர்க் ஆகுது இதை ஆஃப் பண்ணிட்டு ஓகே ஓகே you are not கதவு போட்றாடி டேய் ஸ்ரீ இட்ஸ் சவுண்ட் கேக்குதுல நல்லா கேக்குது டேய் ஸ்ரீ கதவு போட்றா மிக்ஸ் சவுண்ட் கேக்குது ஓகே இது தேவையில்ல ஐய் நீ தேவையில்ல அப்போ இதை மட்டும் உடைக்கணும் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓ நான் அசம்பிள் பண்ணல ஆய் என்னை வெறியத்துதுங்க இந்த கேமு ஆய் ஒரு மனுஷன் குரலுக்கு தான் கோவம் கட்டு கொடுத்தாங்க வரல அந்த ரெண்டு மூணு நாள் சொன்னேன் அப்ப இருந்தே வரல நான் மொபைல் டேட்டா ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன் நீ சரி பண்ணிட்டேன்னு நினைச்சேன் நான் எனக்கு தான் வரலன்னு நினைச்சேன் ஏய் எனக்கு வெறியாகுது இந்த கேம் சீக்கிரம் எப்படி இந்த க்ளூ எடுத்து விடுறது எனக்கு அது புரிய தெரியல மறந்து போச்சு எனக்கு வணக்கம் நம்பர் வணக்கலாம்டா ஏய் இது எப்பறம் பிரேக் பண்றது மறந்து போச்சு எனக்கு பிரேக் ஆகுதா என்ன ஓ டபுள் கிளிக் பண்ணணும் ஓகே
ஞாபகம் வந்து டன். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. ஓகே, இப்போ இங்கே 2 லிவரை பிளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ ஆன் பண்ணிட்டு ஓகே, கீழே போயிட்டு வருது, மேலே போயிட்டு வருது, மேலே போயிட்டு வருது. இப்போ வந்து இது தேவையில்ல. இப்போ தான் பண்ண இது பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால அப்புறம் வந்துட்டு இவனை கனெக்ட் பண்ணணும். ஓகே, சாம்பல். இப்போ வந்துட்டு வருது தானே. அப்புறம் என்ன கிட்ட வைக்கணுமோ? ஓ நோ. ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? அப்ப இருறா நிமிஷம். நான் என்ன பண்றேன் எனக்கே புரியல. உங்களுக்கு எப்படி புரியுது? ஜேசி தெரியாது. ஜேசி வந்து சாரி ப்ரோ, சொல்லக்கூடாது ப்ரோ, சொல்ல முடியாது ப்ரோ. ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பேச ஒன்றும் தப்பு இல்லை. யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பேசுங்க. எனக்கு ஜேசி உண்மையிலே ஜேசி போய் எனக்கு மறந்து போச்சு. தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் ஏதோ விஷயம். பட் ஐயோ 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 அடிச்சுட்டேன். என்ன கரெக்டா? லெஃப்ட் ரைட்டு, அப்பு டவுனு, கியூ கியூ. கியூ எப்படி கண்ட்ரோல் செட் பண்ற மட்டும் பாத்துக்கிறேன். ஷாக் ட்ரீட் மிஷின் மாதிரி இருக்கு, பழைய காலத்து மிஷின் மாதிரி இருக்கு. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஏங்க நான் செட்டப் பண்ண எப்படி பாட்டு தரேன். ஐ மீன் தரேன் எப்படி கண்ட்ரோல்ஸ் மட்டும் வைக்கிறதுன்னு. Reduce the speed and guide it on a plate on this from the நம்மளா பண்ணுவோமா? நம்மளா பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்கான பாட்டு இந்த இடத்துல. கொஞ்சம் என்ன நினைச்சிருக்கு, கொஞ்சம் கூறுறது கவனிங்கள் தோழர்களே. இப்போ வந்து அப்பு டவுனுக்கு வந்து 2 அப்பு, இது 2 டவுன். ஓகே, அப்பு டவுன், அப்பு டவுன். ஓகே, இப்போ இந்த வுட்டு வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு, இது லெஃப்ட் ரைட்டு. இதுக்கு டேரக்டா லிவரி வச்சிடலாமே நம்ம, இல்லையா? ராக்கெட் லீக் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேம் வந்திருக்குனா என்ன சொல்லுவார்? என்ன யாராவது வேணாம் கார்ல வச்சு பண்ணிருக்கான். யூடியூப்ல பண்ணிருக்கான். காரை வச்சு வந்துடுச்சு. இவன் டியூட் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கான்.
பார்த்ததில்ல. சண்டேனோ அவன் பேர் சம்திங் ஏதோ அவன் பண்ணியிருக்கான், பார்த்துருக்கேன். ராக்கெட் லீக் வச்சு. நல்லா சேர்த்துறா. கட்டிட்டு இருக்கியா இன்ட்ரெஸ்டெல்லார? இப்பதான் நான் வீடியோ பார்த்தேன். ஆமாடா, அது வந்துருச்சோ. ஓகே, இப்போ வாட் ஆர் யூ பில்டிங் வெரி லுக்கிங் லைக் சேட்டலைட். நான் கட்டுறது வந்து இது ப்ரோ, சும்மா டெஸ்ட் ஃப்ளைட் மாதிரி ஒன்று கட்டிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஃப்ளைட் மாதிரி ஒன்று கட்டிட்டு இருக்கேன். அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு இருக்கேன். ரிசீவ் 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 ரிசீவ். ஓகே, இதுவும் ரிசீவ் ரிசீவ். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் இதுக்கு செட் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்க போகுது. ரிசீவ் வந்துருச்சுல, ரிசீவ் வந்துருச்சு. இப்போ இருங்க, நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு இல்லை, அதை அப்படியே ஸ்டோரி போட்டு வந்துடுறேன். இருங்க, கரெக்டாக அப்போ தான் போஸ்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். போஸ்ட் வந்திருக்கா 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 61 லைக்கா? அதுக்குள்ள 200 வயசு போயிடுச்சு. எப்படா ப்ரோ மேக் மீ ஃப்ளையிங் டெஸ்ட் தான் வைக்கிறேன். ப்ரோ டு யூ வாண்ட் எனி சஜஷன் ஃபார் மாஸ்? ஐ நோ எவ்ரி மெக்கானிக்கல் மாட். சஜஷன் தான் சொல்லுங்க ப்ரோ. எப்படின்னா ஸ்பேஸ்ஷிப்க்கு ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு சொல்லுங்க. இதே மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, OBW புதிய மனித பூமிக்கும். சரிங்க, இப்போ போர் அடிக்கிற டக்குனுக்குள்ள வரும். ப்ரோ ஸ்வீப்பிங் எட்ஜ் புக்கு பெட்ராக்கில் இருக்கு. ஹவு டு கேதர் வில்லேஜர் எடுங்க ப்ரோலாம் வந்துட்டு நார்மலாகவே உங்களுக்கு கிடைக்கும். சரி இருங்க, நான் வந்து மைண்டை குழப்பிக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டு சைடு கரெக்டு தானே? ஆமாம், அப்பு டவுனு. இப்போ இது ஆக்டிவேட் பண்ண என்ன வருது? வச்சே பார்த்துருமே. One second. Hey. ஏன் லிங்க் கண்ட்ரோல் வேலை செய்ய மாட்டேங்குது? ஒரு நிமிஷம். ஏண்டா ராஜா வேலை செய்ய மாட்டேற? டெல் மீ எனி அதர் மைக்ராஃப்ட் யூடியூப் நான் ஆன்லைன். எனக்கு எப்படி ப்ரோ தெரியும் இப்போ யார் ஆன்லைனில் இருக்காங்கன்ட்டு? தெரியல ப்ரோ. ஏன் ப்ரோ ஏன் மாட்டுற? ஒரு நிமிஷம், ஏன் இது ஒர்க் ஆகல? இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, இது அமுக்கனா கீழே வருது, இது அமுக்கனா மேலே போகணும். ஓகே 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 ஓகே. கைஸ் ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது. இருக்கு ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது லிட்டரலி ஒர்க் ஆகுது. திருப்புனா காத்து இப்படி அடிச்சு தப்பான இவெண்ட். ஓ இது உடஞ்சிருச்சு. 1 second.
ஓகே, ரெஸ்டோர் லிங்க் எடுத்து இங்கே போட்டுட்டு இப்போ வந்து ரென்ஸ் எடுத்து ஐயோ ஆக்சுவலாக மாதிரி பயமாகவும் ஆங்ஸைட்டியாகவும் இருக்கு. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கேன் அது. ஓகே இப்போ வந்துட்டு நீ வந்து இப்போ வந்து கண்ட்ரோலர் வாங்கிட்டேன். இந்த பக்கம் ஃபிளாப் வந்துச்சு அப்படின்னா இந்த பக்கம் திரும்ப கரெக்டே 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 கைஸ் சில ஒர்க் ஆக போகுது. இப்போ ஒரு நிமிஷம் இது எம்மா மாட்டிக்கிது. ஓகே ஐயோ வாட்டர் அங்கே இருக்கு. வா வாட்டர் அங்கே இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாது இங்கிருந்து. ஒரு இங்கே வாட்டர் இருந்துச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட் கைஸ் we are going to take a risk. பார்த்துக்கலாம். இந்த ஸ்பீடு பார்த்தாலாம் செத்தேன் நான். பறக்க மாட்டேங்குது. வைக்கல வெயிட் பார்த்தாலையோ என்ன பறக்க மாட்டேங்குது. தப்பா இது மாட்டேனா? இல்ல எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டேன். டேக் ஆஃப் ஆருக்கு இடமே இல்லாம இருக்கு. அப்புறம் ஐயோ டேக் ஆஃப் ஆக இடம் தான் தானே பறக்கும். நகர் ஏய் சோதிக்கிறாங்க. மண்டமான வண்டி வருவோம் சாவு. ஓகே இட் இஸ் கோயிங் டு ஒர்க் நவ். இவ்வளோ ஸ்பீடு தேவையில்ல, தயவுசெய்து ஸ்பீடாக போகிற. டன். என்னடா நடந்துச்சு? இருடா இதான் காரணமா இருக்கு. தூக்கம்ல வரத்துல மாட்டிச்சு. அட போங்கடா. சாட்டு பார்க்கல இருக்கடா. வெளியே வா. ஒருக்கா வந்துக்கிறா பறந்துடும் போலயே. இப்ப என்னடா என்னப்பா அது டார்ச்சர் மிஷின் மாதிரி இருக்கு. எல்லாம் அதே சொல்றீங்க. ஏய் மூவ் இட் ப்ரோ, ஐ அம் வெயிட்டிங் many time. நானும் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எம்சி ஆடியோ டிலேவா? அது தனியா அது போட்டு ஆடியோ டிலேவா கேட்கும். அப்புறம் அது மட்டும் டிலேவா கேட்குது. புதுசா இருக்கு எனக்கு. சரி இருங்க, இதை வெளியே கொண்டு வர பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப நேரமா. நான் என்ன பண்ணலாம், உட்காந்து பறப்போம். உட்காந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சார். என்னால் முடியல, தலைவலிக்குது. தலையில் கொஞ்சம் தலைவலிக்குது.
இது ஏன் வர மாட்டேங்குது? எப்படி நீ மிதக்கிற இப்படி இந்த பொசிஷன்ல? அதுவும் அப்பாடா அப்பாடா, நிமித்தியாச்சு. I can understand what is the problem. You are the problem. Yeah. What a பெரிய ரோதனையா அவ்வளோ இருக்கு. கஷ்டப்பட்டு தலையெல்லாம் நேரம் கொண்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். அப்பாடா. ஏய் ராஜா, எங்கம்மா போற? அப்படியே வேண்டாவது. நீதானா பைலட் ஒன்ன தண்டாச்சு மாட்டானா? ஏய் கைஸ், எனக்கு நான் கார் லைசன்ஸ் வாங்க 6 வருஷம் ஆச்சு. இறங்குது. இப்ப பாருங்க, இப்ப பாரு ஆண்டி. வால்ஸ் ப்ரோ, இமர்சிவ் ஏர்கிராஃப்ட் மாடல் இருக்கு. டு லேண்ட் ஏர்கிராஃப்ட் டு மேனுவலி பில்ட். அப்படியா? பாக்குறேன்டா, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கானா? பட் பாக்குறேன், லெட் மீ ட்ரை. ஓகே, this is our second test flight. ஐயோ. ஓகே கைஸ், இத்தனை உங்க லைவ் முடியுது. எரிச்சு பீஸ். ஒன்னும் கொண்டு போக முடியாது, கொண்டு போய் புதைக்க வேண்டியதா? அதை அங்கேயே தூக்கி போட்டு புதைங்க. என்ன நான் கத்த கூட பார்த்து இதை பார்த்தாச்சு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கட்டும். அக்கா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வீடு நல்லா இருக்கா? வீடு அழகா இருக்கு. இங்க பில்டு பண்ணுவோமா? தான் அதே பிடிக்கலடா. அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொன்னதா. வந்துட்டா விளாண்டுட்டு தானே இருக்கேன். யாரோ கூப்பிட்டுருந்தாங்க. ஐயோ எனக்கு ஐ காண்ட் ப்ரோ, ஐ குடன்ட். சொல்ற பொண்ணு இல்லை. மன வருத்தம். மாஸ்வானிங் ஆஃப்ல தானே இருக்கு இல்லையா? மாஸ்வானிங் ஆஃப்ல தானே இருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே பில்டு பண்ணலாம். ஆக்சுவலாக நமக்கு ஒரு அறிவு இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதை பில்டு அதை யூஸ் பண்ணி பில்ட் ஆரம்பிச்சலாம். நமக்கு தேவை கிரைண்ட் ஸ்டோன், இதை நம்மளுக்கு அடித்தளம்,
அதுக்கு முன்னாடி பாருங்க மோட்டாரு கொஞ்சம் இந்த ப்ரொஃபஷனலாக பண்ணுவோம் சரியா. நம்ம இந்த விளையாட்டுத்தனமாக பண்ணுவோம்னா டக்கு டக்குன்னு எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ப்ரொப்பல்லர் தேவை, விங்ஸு தேவை, ஃப்ளாப் பியரிங் தேவை, ஃப்ளாப் தேவை, ஃபிசிக்ஸ் இன்ஃபியூசர் ஒரே ஒரு டைம் தேவை, அப்புறமா வந்துட்டு ஒரு பில்டிங் பிளாக் தேவை. ஓகே, பில்டிங் பிளாக் வந்து நம்ம என்ன எடுக்கலாம்னா மெட்டல் பிளாக்ஸ் எடுக்கலாம். இந்த கொஞ்சம் கலராக போகும். ஓகே, பிளாக் மெட்டல், நைஸ், கூல். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கிரைண்ட் ஸ்டோன். ஓகே, மாற்றிருக்கு கிரைண்ட் ஸ்டோன். இங்கே 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 வச்சு இங்கே வந்து பியரிங், இங்கே வந்து பியரிங். நம்ம டைரக்ஷன் வர மாட்டேங்குது. ஏய் ஏய் டைரக்ஷன் காட்டிதான் என்ன இப்படி வச்சாலும் இப்படிதான் இருக்கு, இப்படி வச்சாலும் இப்படிதான் இருக்கு, இப்படி வச்சாலும் இப்படிதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு தேவை. ஆமாம் ப்ரோ, தேங்க்யூ சொன்னது. சரி ஓகே, டைரக்ஷன் மாற்றி தான் பில்டு பண்ணணுமாமா, கொடுக்க மாட்டாங்க. நான் கெட்ட வரது வருது. நெக்லஸு எல்லாம் ஓரளவுக்கு தாண்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் நல்லா பாட்டு கேட்போம். என்னால் முடியும். My own chat is collapsing and irritating. கஷ்டப்பட்டு பண்ணாத. ரைட்டு, கொஞ்சம் மைல்டாக ஆளுங்க, கொஞ்சம் பாட்டு மைல்டான மியூசிக்ஸ் கேட்போம். பேசிக்ஸை கற்றுக்கிட்டோம்ல நமக்கு, அது போதும், ஒரு நல்ல பாடம். அவ்வளோதானே, அவ்வளோதான். இப்போ வந்து இருங்க, இவர் எந்த பக்கம் வைக்கிறோம்? ஃபர்ஸ்ட் மோட்டர் மாறணும். I choose peace, guys. ப்ரோ விசார் வீடியோ பார்த்தீங்களா? கேஸ்ட் மண்டை என்ன கூட வந்திருக்கு. இட்ஸ் நேம் ஹாப்பி கேஸ்ட். நான் பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ இந்த டைமில் போட்டுட்டு சும்மா மாசா இருக்கும் ப்ரோ. வேணாம் ப்ரோ, கான்ஃபார்ம் இருக்குமா? இருக்கு லோஃபை கேளு ப்ரோ, இது நல்லா தான்டா இருக்கு. என்ன சிம்பிள் இது? ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்ற சிம்பிள். ஓ நான் ஒரு தற்குறி இல்ல, நான் இதான் என்னோட ஹாப்பி மியூசிக் கேஸ். இப்போ எனக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு.
இது ஒர்க் ஆகாதே, இது ஒர்க் ஆகாதே. டுமாரோ என்ன வண்டி? இதே தான் ப்ரோ, இதே தான் ப்ரோ, இதே தான் ப்ரோ. ஹாய் ரேன்சம், இதே தான் ப்ரோ நாளைக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதை. ப்ரோ மீட் விசார்ட் அகைன். ஏண்ணா ஏன் ப்ரோ அது வாடகை ஒரு ஜாலியாக இருக்கிற ப்ரோ, நான் அப்படியே தொலை பண்ணிட்டு இருக்கணும். சொல்லுங்க பண்ணலாம், நீ வாய்ப்பு கிடைச்சா பண்ணலாம். நான் மைக்ரோ போய் வரீங்களான்னு கேட்டேன், அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கே வரலாம் அப்படின்ட்டார். என்ன ப்ரோ பில்ட் பண்ணுறீங்க? இப்போதைக்கு ஒரு டெஸ்ட் ஃப்ளைட் மாதிரி ஒன்று பில்டு பண்ணி அந்த ஃப்ளைட் எப்படி பறக்குது அதோட டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக போன தடவை ஒர்க் ஆச்சு, பட் நான் தான் ஒரு சொதப்பிட்டேன். சீட்டிங் என்ன வருமா? ஆமாம், இப்போ வந்து விங்ஸ் வைக்கணும். விங்ஸ் இங்கே வைப்போம். இங்க இருக்கா கேமரா? எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அங்க கை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். கடா போச்சு. ஓ ரெண்டு ஜாயின் பண்ணலையா யாருமே? ஓகே 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 ஓகே, இட் இஸ் ஒர்க்கிங், இட் இஸ் ஒர்க்கிங், இட் இஸ் ஒர்க்கிங். இதான் பார்க்க கேவலமாக இருக்கு, பட் சரி பண்ணிடலாம், கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிடலாம். இதுக்கு இந்த கலர்லாம் சேஞ்ச் தெரியல. ஓகே நார்மைன், கலர் தேவையில்ல நமக்கு, வந்து லைன் தான் முக்கியம். மினிமலிஸ்டிக்காக நல்லா தாங்க இருக்கு, இப்போ குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போ வந்து ரெட் ஸ்டோன் லிங்க்ஸ் மட்டும் வைக்கணும், முடிஞ்சல. ரெட் ஸ்டோன் லிங்க்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு கண்ட்ரோலர் தேவை. ஸோ கான்செப்ட் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் கைஸ். என்னன்னா இந்த லிவர் இருக்குல்ல, இதை வச்சு இந்த பக்கம் அழுத்தினா இந்த பக்கம் திரும்புது, அதே இது லிவரை இந்த பக்கம் அழுத்தினா இந்த பக்கம் திரும்புது. ஸோ இந்த லிவர் அமுக்கிறப்ப இது கீழே போகுது, கீழே போகுதுன்னா இப்போ இந்த இது மேலே காத்தடிக்கும், இது மேலே காத்தடிக்குதா, இப்போ ஃப்ளைட்டு கீழே போகும். கீழே போகிறதுக்கு நம்ம எப்போ என்ன வைக்கணும்னா W. ஓகே, அப்போ இந்த பக்கம் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்க, இந்த பக்கம் வந்து இந்த பிளாக்கை மேலே வச்சுட்டு இதை ரிசீவ் கொடுத்துட்டு, இது வந்து ரிசீவ், அதாவது ஆண்டனன்ஸாக ரிசீவ் பண்ண நேற்று சொல்லியிருப்பேன். இப்போ கண்ட்ரோலர் எடுத்து W, இப்போ வந்து W அமுக்குனா கீழே போகுது. எஸ், இதான் நமக்கு. இப்போ இதே மாதிரி இதுவும் கீழே போனோம் அப்படின்னா நம்ம இதே மாதிரி ரெட் ஸ்டோன் லிங்க் இங்கே வச்சுட்டு
இதில் வந்து மேலே கிளாஸ் பிளாக் இருக்கா, கிராஸ் பிளாக் வச்சுட்டு இப்போ வந்து ரென்ஸ் அழுத்திடணும். ரிசீவ் போயிடுச்சா, இப்போ நான் கண்ட்ரோலர் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணணும், பண்ணிவிட்டு டபுள் எம்ஸா சிம்பிள். ஸோ இப்போ இது ஆனால் இது மேலே கீழே போகிறதுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மோட்டர் வந்து பவர் கொடுக்கணும். ஸோ இங்கே பவர் கொடுக்குது, இது கீழே இறங்குது. இப்போ வந்து அதே கிராஸ் பிளாக்கை நம்ம இங்கே கீழே வச்சிடலாம். ஸோ சேம் கிராஸ் பிளாக்கு கீழே வச்சிடலாம். ரென்ஸை யூஸ் பண்ணி ரிசீவ் கொடுத்துட்டு இப்போ இதை அமுக்கி நான் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இதே ஃபார்மெட்டில் இருக்க அந்த டெரிட் கீழே இருக்க எல்லா ரிசீவருக்கும் இது போயிடும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே ஒரு இதை வச்சு இங்கே என்ன வைக்கலாம், அவனுக்கு இந்த பிளாக்கி வைப்போம். இவனை மேலையும் இவனை கீழே வைக்கணும். இப்போ இவனே ரிசீவ் கொடுத்துட்டு நம்ம வந்து இவனை டெஸ்ட் போனோம். இப்போ வந்து டபிள்யூஎம்க்கு லெஃப்ட்டில் போனோம், லெஃப்ட் பட்டன் டி வச்சுட்டே அப்படின்னா இப்படி அமுக்குனா வந்து ரைட்டில் திரும்புவான். ஏன்னா சாரி இப்படி அமுக்குனா லெஃப்ட்டில் திரும்புவான். ஏன்னா இந்த பக்கம் காற்று அடிக்குது அப்படின்னா ஐ மீன் எனக்கு இந்த சைடு காற்று அடிக்குது அப்படின்னா இந்த சைடு யாராவது தள்ளுறாங்க அப்படின்னா நான் இப்படி தான் திரும்புவேன். அப்போ முன்னாடி போயிட்டு இருக்க இப்படி தள்ளனா இந்த பக்கம் திரும்புவேன்னா அப்போ லெஃப்ட் போகும் இது. ஓகே, அப்போ இது வந்து இது வந்து லெஃப்ட் போகுது. லெஃப்ட் போகுதுன்னா ஏ ஏ ரைட்டு போகுது. ஓகே, ஃபிக்ஸ்டு எல்லாம் ஓகே. பறக்கிறதா வேலையோ, ஃபிசிக்ஸ் இன்ஃபீஸர் ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார். ஏன்னா பறந்து போயிட போறேன், எனக்கு அதுதான் பயமா இருக்கு. இது குச்சி தூக்கி இவனுக்குள்ள போடணும். போட்டோம்னா டேஜ் ஆகும். டுடேஸ் வந்து உச்சிதா மாத்திரா. ஹாய் ப்ரோ, ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ப்ரோ என்டர் ட்ராகன் மேலே ரைடு பண்ணுங்க. இட்ஸ் நேம் என்டர் ஃபைட் 2K22 கோயிங் டு வாய்ட். புரியலையே ப்ரோ. என்டர் கேம் எத்தவங்க ஹாய்ரா. ஹாய் ப்ரோ. ஞாபகம் தான் இருக்கு. எப்படி அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பேன் கைஸ். என் கூட பேசின எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பேன். எல்லாத்தையும் சொன்னால் என் ஊருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடிக்க வந்துடுவாங்க. எல்லாத்தையும் நான் வச்சுக்க மாட்டேன். ஓ, ஓடிட்டு இருந்தனால உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சாரி கேஸ், இது வந்து ஓடிட்டு இருந்தனால உடஞ்சிருச்சு. ஆஹா, மோட்டர் ஆஃப்ல வச்சுட்டு நான் பண்ணியிருந்திருக்கணுமோ. சாயுது 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 சாயுது. ஐயோ, ஒரு பக்கம் சாயுது. அது சாயாத சாயாத சாயாத. நேராகுதா? அப்பாடா நேராகுது. சவா, கொஞ்ச நேரத்தில் அதுக்கு அதிகமாக வச்சிருச்சு நீ. ஓகே, உன்னால தான் டெவலப் பண்ண சமையாரா. எலக்ட்ரிக்ஸ் மார்க்ஸ் கூட இன்டியூஸ் ஆகிதான் இருக்கு. நார்மல் இன்டியூஸ் ஆகிதான் இருக்கு. மோட்டார் அங்கே வைக்கணும். ஒரு வெர்டிக்கல் கியர் பாக்ஸ் வரும். வெர்டிக்கல் கியர் பாக்ஸ் வரும். ஐ ஷாஃப்ட் வரும். அவ்வளோதானே? அவ்வளோதான் நினைக்கிறேன். மிச்சப்படி என்னது? இரு 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 இரு
ஓகே பால்ஸ் பிரஸ்டட் மூமெண்ட். பிரஸ்டட் மூமெண்ட்டா? பிரஸ்டட் என்ன ப்ரோ? பயங்கரமா இதாயிட்டேன். கியர் பாக்ஸ், நார்மல் கியர் பாக்ஸ் வேணும். ஓகே சரி கேஸ். ஓகே ஓகே கனெக்டட் கனெக்டட். எல்லாம் கனெக்டட் தானே? எல்லாம் கனெக்டட் தானே? ஓகே இப்போ வந்து ஆக்சுவலாக இது ஆனில் இல்லை. இது ஆனில் இல்லை. நான் இதை உடச்சிட்டு இல்லை ஏறி உடச்சிட்டு கேஸ் இங்கே வச்சுட்டு மோட்டாரை கவுத்திட்டு ஆக்சுவலாக இங்கே ஒரு கிளச் வைக்கிறோமோ? வெறுமனே இது ஆனில் விட முடியாது கைஸ். இப்போ நான் ஏறி உட்காந்துட்டு ஆஹா இது உடஞ்சிருச்சா? இதையா ஆசையாக உட்காந்து பண்ணா எனக்கு இருச்சலாக இருக்கு. இதுக்கே பண்ணா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பண்ணா என்னைக்கு கட்டி. ரைட்டு கைஸ், இன்னும் ஒரு 3 வருஷம் இந்த ஸ்ட்ரீம் போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3 வருஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 3 வருஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆ ஓ தலைகளாக இருக்கு மோட்டார். ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கு. Everything is working. என்ன கர மாட்டான்? ஏன் நகர மாட்டான்? Hey, why don't you move? இருக்கிற டென்ஷனில் இது வேற என்னை காண்டேத்துகிறது. ஒரு மோட்டார் கணக்கிலே வரலையா? கம்மியா இருக்கு லெஃப்ட்ல. அது ஓகே, அது கூட பிரச்சனை இல்ல. ஏய் ஏன்டா அந்த பக்கம் சாயுது?
இரு 1 2 3 4 1 2 3 4 கொஞ்சம் கரெக்டா இப்போ கரெக்டா தானே ப்ரோ ஹாய் சோமநாதன் ஹாய் ப்ரோ இப்போ நேரம் நம்புறது இப்போ என்ன பிரச்சனைனா வண்டி முன்னாடி நகர மாட்டேங்குது அது ஏன் தெரியல இருங்க வண்டி ரிவர்ஸ் போதே வண்டி ரிவர்ஸ் யாவோட பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா எதையுமே பண்ணுறேன் இப்போ இருக்கா கரெக்டா நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்டா வண்டி ஓட மாட்டேங்குது ஓடுப்பா ஓடுது கைஸ் டேய் வேணாண்டா என்ன பிரச்சனை இவனுக்கு தெரியலையா முன்னாடி வெயிட் அதிகமா இருக்கா இல்ல பின்னாடி வெயிட் கம்மியா இருக்கா இரு கூட்டிடுவோம் போதுமா இப்போ போமா நீ நகரவும் மாற்ற பாடா எதுக்குடா முன்னாடி போற இப்படி நிறைய கேப் இருக்கு ப்ரோ நான் என்னென்ன இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் பார்த்து சொல்றேன் ஏன் சோதிக்கிறாங்க ஏன் முன்னாடி போற மட்டும் தெரிஞ்சா போதும் முன்னாடி ஏன் போகுது ஃபிளாப் பத்தல அப்படியே தான் இருக்கும் லெட்ஸ் see நீ ஏன் இப்படி போற இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ்ல வரும்ல கைஸ் அந்த மாதிரி இருக்குல்ல ஆங்கிரி பேர்ட்ஸ்ல செய்யற மாதிரி ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிற இருங்க ஒண்ணே ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படி சைலா திரும்புறியா அதே மேல போ சைல திரும்புற நீ மேல தெரியாதா உனக்கு ஓகே ஆமா ஐயோ கடவுளே why don't you get up bro ஏன் கொஞ்சம் மேல தான் பறையேன் பவர் அதிகமா இருக்கும் ஒரு வேலை ஓகே இந்த பவர் கம்மியா இருக்கு
டேய் என்னடா பண்ற? விங்ஸ் பார்த்தலையா ப்ரோ? பேக் சைடுல வெயிட் வைப்பா மச்சனே. ஆயிரம் கிலோ இருக்கு. எத்தனை கிலோ? 10 கிலோ. எத்தனை கிலோ? 1000 கிலோ. இதெல்லாம் 1000 கிலோ தான் இருக்கு. இப்ப மட்டும் உடனே வேணி. கைஸ் ஆக்சுவலா இது நடக்குது, ஆனா நமக்கு பறக்கணும். முன்னாடி போற பாருங்க. இல்ல இருக்க பொறுமையா நோட்டு வருது. ஏரோப்ளேன் வீடியோ அடிக்குதுன்ற பேசுறா. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் I can understand this, Ra. One second, wait பண்ணு. இப்போ சல்லன்னு போகும், ஆனா வந்து முடியலடா. எனக்கு சிரிப்பு தாண்டா வருது இதை பார்த்தா. இருங்களா பாய்ஸ் இருங்க பாய்ஸ், டுட்டோரியல் பாட்டு வருவோம். என்ன இருங்க 2 செகண்ட் அவன் டுட்டோரியல் பார்க்க இருங்க. இது யார் ஷிப்லாம் விளாட்ல, இதான விளாண்டுட்டு இருக்கோம். இருங்க டுட்டோரியல் பாட்டு வந்துடும். அவுட் மேக்கே ஃபர்ஸ்ட் இயர் ஷிப் இந்த வச்சிருக்கேன் பாருங்க தலைவன். சாரி, இங்கே ஒன்று வேணும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு ஃப்ளாப்பு. கத்தனை சாரி கைஸ், கொஞ்சம் ரீசெண்ட் நடந்ததுக்கு பற்ற முடியல என்னாலே. ஐ கேன் கண்ட்ரோல் மை செல்ஃப். என்ன எந்திரிக்கிற உடனே இரு. அவ்வளோ கண்டு எனக்கு வேர்க்குது ப்ரோ. ஃப்ரண்ட்ல 2 கவ் லீட் பண்ணி மட்டும் வண்டி கிரியேட் பண்ணுங்க. புரியல ப்ரோ. ஜெயகாந்த் ஹாய் ப்ரோ. ப்ரோ விங்ஸ் ஆப்போசிட் சைடில் டில்ட் பண்ணுங்க. பண்ண ஒர்க் ஆகல. பட் எனக்கு தெரிஞ்சு பின்னாடி விங்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், தட்ஸ் ஒன்லி வே. பின்னாடி இந்த இடத்துல விங்ஸ் வைக்கணும் கைஸ். இந்த இடத்துல வைக்கணும். விங்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறோம் இருங்க.
கிராஸ் டாப்பு, கிராஸு டாப்பு ரிசீவு, கிராஸு பாட்டமு ரிசீவு, கிராஸு பாட்டம் ரிசீவ், கிராஸு டாப் ரிசீவ். ப்ரோ இதை வாட்சரு பார்த்துறேன் ப்ரோ. கிளரி என்ன ப்ரோ கிளரி? இப்போ ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமோன்னு எனக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கு. வேறு த ஹெல்லாமை இங்கே தான் இருக்கேனா? ஆஃப் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பிரச்சனை? இப்பயும் முன்னாடி தான் சாயுது. நான் என்ன பண்றது? வெயிட் எப்படி முன்னாடி வெயிட் அதிகமாக இருக்கும்? ப்ரோ ஸ்கிரீன் ஐயோ இவெல்லாம் பட்ட அவசியம். கைஸ் நான் வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஃபேங்ஸ் வச்சேன், இது விங்ஸ் வச்சேன். ஆனால் அப்போலாம் முன்னாடி தான் சாயுது. ஃபுல் பவர் போகுது. மைக்ரோ ஸ்க்ரீன் வரலையா? வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணுற பார்த்துக்கலாம் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏய் இதெல்லாம் சைடில் திரும்புது. என்னடா சம்மந்தமே நம்ம சைடில் திரும்புது. இருங்க எனக்கு என்னமோ ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ப்ரொப்பலர் பியரிங்க நீ தான் என்னமோ பண்ற. இவனுக்கு பதிலாக வேற ஏதாவது பிளாக் வைக்கணுமா? நம்ம ரெசிஸ்டரு பிசிக்ஸ் பியரிங்க, பிளாப் பியரிங்க, ஆட்டிடியூடு, கைரோ இருங்க. கைரோ இரு. நான் நினைக்கிறேன் அதே தானா. அப்புறம்
ரைட்டு, பறக்கப்பட்டு மாட்டிக்குது. இது ஏன் முன்னாடி சாயுது? ஓஜி கூகுள், ஹாய் ப்ரோ, நியூஸ் சப், கேன் யூ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்? என் பேர் பால்ஸ் ப்ரோ, நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். இப்போ வந்து மைக்ராஃப்டில் இன்டர்ஸ்டெல்லார் அப்படிங்கிற மூவி ரீக்ரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி இருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு ஸ்பேஸ்ஷிப்புக்கான மாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கட்ட ட்ரை பண்ணேன், அது என்னை பயங்கரமாக போட்டு அடிக்குது, ஏன்னு தெரில. அது ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிருக்கோம். பா இத்தனை பாப்பான்னு சொன்ன எனக்கு ஒன்றும் புரியாதுப்பா. பின்னாடி வெயிட் ஆக்சுவலா இல்ல, வெயிட் ஏத்துவோமா பேசாம இன்னும்? எனக்கு இப்போ கரெக்டா இருக்கணும் தோணுது. ஏ பறந்துச்சுராப்பா, பறந்துச்சுராப்பா. ஐம் பிரிட்டி டேம் ஷூர்ரா. சொரும். நேரா நில்லு ஃபர்ஸ்ட், நேரா நில்லு. ஏன் சாயிரா? ஏன் சாயிரா? கைரோ எங்கடா இருக்கு? கைரோ வாங்க. ஏன் சாயிரா? சாயாதா. நேரா நில்லு ஃபர்ஸ்ட், நேரா நில்லு. நேரா நிக்கிறியா? ஏன் சாயிரா? ஏன் சாயுது? ஏன் சாயுது கேஸ்? இது ஃப்ரண்ட்ல வெயிட் லெஸ் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல வெயிட்டே இல்லையே. ஓ இது வெயிட்டோ? ஆமா இது வெயிட், பயங்கர வெயிட் இது. ஆமா பின்னாடி ஆட் பண்றோம்ல. இங்க முன்னாடி காணோம் பக்கே. எல்லாரும் சமாளிச்சு அடியை தாண்டி வண்டி அரேஞ்சு நகரல. போமா ஏறா வீட்டை போய் போதா போ. ஒன் செகண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம். எஸ் பிரச்சனை நான் அப்பா மணி என்ன ஆகுது? மணி 7:10. பின்னாடி வெயிட் பத்தல இன்னும். நோ பின்னாடி வெயிட் பத்தல பண்ணா முன்னாடி வெயிட் அதிகமா இருக்கு. முன்னாடியே வெயிட் அதிகமா இருக்கு. போன தடவை இதே மாதிரி தானே பொண்ணாவே நல்லா ஓடனானே. எப்படி இவ்வளவு சதி பண்றான்? என்ன பண்றாங்க இந்த கேம் நமக்கு? எனக்கு ஒரே காண்டா இருக்கு. மைக் ஆன்ல இல்லையா என்ன? ஒரு நிமிஷம் ஆன்ல தான் இருப்பான்.
இருங்க 600 இது எத்தனை 1000 இரு 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 எனக்கு ஏன் இப்ப தெரியுது ஆஹா இருக்கல லைட்டான பிளாக் என்ன கேம்ல லைட்டான பிளாக் ஏர் பிளாக் இருக்கா இல்ல ஏக்கு லைட்டா என்ன ஸ்பாஞ்சு இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் இப்ப எத்தனை 10 வேலை சொல்லிட்டேன் இதெல்லாம் சரி நீ எதுக்கு ஒர்க் ஆகல நீ எதுக்கு இருக்க இவன் முன்னாடி வெயிட் அதிகமா இருக்கு ஒரு நிமிஷம் அதிகமா இருக்கு அது எப்படி பார்த்தாலும் முன்னாடி அனுப்புறா அப்புறம் அவ்வளோ வெயிட் வருது இந்த கிரைண்ட் ஸ்டோன் எவ்வளோ கிலோ 1500 frustrating na guys. YouTube like quit Minecraft illa bro. Minecraft survival series quit பண்றேன்னு சொன்னேன். ஏன்டா ரீசன் தெரியாது bro. quit பண்றேன் அவ்வளவுதான். பண்ணிட்டேன். ரீசன் தெரியும் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் ட்விட்டர் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா இருக்கா ட்விட்டரில் இருக்கா போது You definitely want to make sure that you're managing your speed and still moving input. Kind of can't increase speed, but we can reduce it. So if we have a 256 RPM and we apply a little bit of strength, you can see we go down to 204. And the way this works is based on the strength. Oh, okay. Hey. Okay. One, two, three, one. Kakashi Gaming, என்ன ப்ரோ பண்ற? Hey bro, hi Terraso bro, hi bro.
ஏய் ரொம்ப கஷ்டம் தானா பாய்ஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. பறக்குது, பறந்துச்சு. ஓகே பறக்குது 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 பறக்குது. we can do it, we can do it, we can do it, we can do it. Add some more weights on the back. பறக்க பாருங்க. Okay, we are on point, we are on point. கொஞ்சம். ஏய். பறக்குது பறக்குது. கொஞ்சம் கேவலமா இருக்குது. ஆனா பறக்குது. இப்ப நான் பறந்ததுக்கு என்ன சந்தோஷப்படவா இல்ல பறந்து கீழே விழுந்துருச்சுன்னு கவலைப்படவா? எப்படிடா பண்றான் அவன்? You can see சரி பாத்துட்டாரு. you need to do before you can start flying around with your plane. So before we get it all set up to run, I'm just going to run over how this all works. So first things first, we have a motor down here running at 128 speed, which is what we're running our propellers at to get kind of a good total speed. That comes up here to a clutch, and then our propeller bearing is in front of that. The reason we want the clutch here is so that way we can use this redstone link and then this to turn that clutch on and off, so that way we can actually stop our plane wirelessly. I would definitely recommend having this hooked up to your propeller, because if you don't, it is possible that your plane will just fly off in the distance and you'll never up to our flat bearing. Now our flaps are hooked up to a single redstone string. பொறுமை வேணும் ப்ரோ பாலா ப்ரோ. நானும் மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணும்போது சரிங்க ப்ரோ, நானும் மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ணும்போது ஒரு பில்டு பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வெறுத்துடும். நீங்க எப்படி ப்ரோ இவ்வளவு பெருசா பண்றீங்க? டிட்டர்மினேஷன் தான் ப்ரோ. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணலாம். To really slow them down as much as possible. And we have quite sizable flaps on the sides, so that way we can kind of turn. And the way I have our controls set up for this is they're kind of kitty corners. So you can see our light blue die is here and here, and our light green die is here and here. And the reason for that is because we're actually not using these to go up and down, we're using it to roll. Because the way right, and so we're turning.
ஏய் யோலா அப்பா சரி போர்க்கான் Oh. Off, please. One minute. Okay. Okay. இந்த பக்கா வருது இந்த பக்கா ஆயிடுச்சு ஏன் அது கிச்சல தான் இருந்திருக்கேன் ஆனா எந்திரல ஒரு மாடு நேம் என்ன இது வந்து கிளாக் ஒர்க் வெல்கிரியன் ஸ்கைஸ் கிரேட் மாட் யுரேக்கா ஏர்ஷிப்ஸ் ப்ரோ நான் நாளைக்கு டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் நீ போட மறந்துட்டேன் நான் நாளைக்கு போடுறேன் இந்த விங்ஸ் மட்டும் ஒரு மாதிரி வேலை செய்யுது ஆஃப் பண்ணுங்க கொஞ்ச நேரம் இது ஏன் உடையுதுன்னு வர தெரியல கண்டுபிடிச்சிங்களா எப்பா இது கண்டுபிடிக்கிறக்கு எனக்கு எவ்வளோ நேரமா சூப்பர் குள்ள போட்டு ஒட்டிட்டு கரும் அப்பா ஒர்க் ஆகுதுடா சாமி ஓகே ஃபைனலி ஐ கெஸ் ஃபைனலி வந்து ஹாய் சக்திவேல் முருகன் ஹாய் ஜிஎஸ் கேமிங் தமிழ் ஹாய் ப்ரோ பாப்பா ப்ரோ பிசிஆர்எஸ் லைவ் ஆடியோ டிலேனால ப்ரோ வந்து இது அது எப்பவுமே டிலே இன்னைக்கு கொஞ்சம் வேர்ல்ட் ஸ்ட்ரீம் போடுறதுனால நான் தான் டிலே வச்சிருக்கேன்
நான் இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுறேன்டா உன்னை வச்சு சரியா? நீ ஒர்க் ஆகலை அப்படின்னா அவனை தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. ஓகே ஏன்டா வண்டி சாயுது? இதே ஒர்க் ஆகல. Never mind. Bro, I'm gonna quit this game. Okay. எங்க எவ்வளவு பெருசா ஆரம்பிச்சு? ஒர்க் ஆகுதுடா. ஒர்க் ஆகுது. ஏன் ஒரு பக்கம் சாயுதானா? ஏன் ஒரு பக்கம் சாயுது? எதுக்கு ஒரு பக்கம் சாயிர? I can understand now. அச்சோ. இது மட்டும் ஆஃப் பண்றோம். ஓகே ஒர்க் ஆகுது. ஸ்லைட் பிளண்டர் மிஸ்டேக் எங்கேயோ ஒன்று இருக்கா? கூட முடிச்சிடும். முடிச்சிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா ப்ரோ ஒர்க் ஆகுது. என்ன லோடிங்? ரோடெல்லாம் ஆகல ப்ரோ, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ரோடெல்லாம் ஆகலை. டோன்ட் மிஸ் அசம்ஷன். ஓகே, இப்போ லைட்டாக கைரோ மட்டும் தூக்கி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சுற்றுறதை நிப்பாட்டிடும். ஓகே இப்போ நான் லைட்டாக ஸ்பீடை மட்டும் குறைச்சிக்கிறேன். 70 லைட்டாக அங்கே வரும். ஓகே ஆன், லெட்ஸ் கோ. இதான் ஆனா டேக் ஆஃப். பறக்குறான், கீழே இறங்குறான், சைடில் திரும்புகிறான், இப்படி திரும்புகிறான், இப்படி ஏறுறான். இன்னொன்று வைக்க வரேன்ட்டேன். சுத்த முடியுமா நம்மளால? முடியுமா? முடியல. பேரல் ரோல் அடிக்கலாம், பார்த்து முடியல. ஓகே, ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஒரே ஒரு விஷயத்தை மொத்தம் நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி ஜான வாங்க. இன்னும் சேர்த்து இழுத்து போகிறாங்க. நீங்கடா விட்டு போகிறீங்க. ஸோ இப்போ பாருங்க கைஸ், மாசம் ஒர்க் ஆக போகுது. ஐயோ ஓகே, ஒர்க் ஆகுது. தெரியுதா பைஸ்? ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் மேலே மட்டும் போக மாட்டேங்குது.
இருங்க ரைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் த ப்ராப்ளம். நம்ம வித் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இல்லை இல்லை வித் பிளேட்லேயே வேணா. இதனால தான் அவ்வளோ பிரச்சனை. இந்த சுத்தரம் பாருங்க, இதனால தான் அவ்வளோ பிரச்சனை. சைக்கிள் இருக்குதா அதுக்குன்னு இப்ப போடா பாய். சரி இப்ப போடா பாய். அவ்வளவுதான். நம்ம தான் இது திரும்புது, ரொம்ப ரைட் சைடு திரும்புது. அதை மட்டும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். ரொம்ப ஆளையிடறான்டா அவன். அவ்வளோதான். போயிடுறாங்க. போறா போயிடுவேன் இன்னைக்கு கீழே இறங்க. ரைட்டு மேல போறான் திரும்ப. எங்கப்பா போற? இருப்பா தரையில. ரைட், இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுது. இன்னும் 2-3 நாளைக்கு நான் உட்காந்து வேலை செய்யணும். இதுல பயங்கரமா வேர்க்குது, கண்ணெல்லாம் சொருகுது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கட்டணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு புது மிஷினோட வந்து பார்க்குறேன். இது லைவ் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நியாயத்துக்கு டயர்டாக இருக்கு. ஐ கான்ட். தலையாட விக்குச்சு மாதிரி இருக்கு. ரியல் ஹேர் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது, பட் இருக்கிற வரைக்கும் ஆட்டிட்டு இருக்க வேண்டியது. ஸோ வாட் டு கைஸ் திங்க்? நல்லா இருந்துச்சுல்ல? 8 o'clock வரைக்கும் இருக்கலாம் பார்த்தேன், பட் போதும், இதே போதும்னு நினைக்கிறேன். இது ஓவர் ஆயிடுச்சு. சரி, திரும்ப உங்களோட இருந்து வரைபெறுது உங்கள் நான் B to the A to the L to the S பால்ஸ். ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க, டக்குன்னு லைவ் முடிச்சுக்கலாம். இந்த ஒரு 4 minutes 7:40 முடிச்சிடறேன் லைவ். என் சாட் லோடால இருக்கு. இப்போ கேளுங்க. இதனால ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகுது. அநியாயது டைம் கன்சியூம் ஆகுது. கொஞ்சம் நிமிஷம் இல்லை. I couldn't bro. பட்ட பாடு. when next live நாளைக்கு ப்ரோ காப்பிரைட் இஷ்யூ வராதா? எதுக்கு ஒரு காப்பிரைட் ப்ரோ? 2 சீசன் சர்வரில் பெட்டரா பிளேஸ் ஸ்டாண்ட் பண்ணி பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ ட்ரீம் மிஸ்ஸஸ் ரெக்கவரிஸ் கான்ட்ரவர்சி தெரியுமா? தெரில ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் வாட் லைவ் நாளைக்கு தான் ப்ரோ. நாளைக்கு இதே டயத்தில் 5 to 8 இருக்கும். 5 to 8 இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாக வச்சுக்கலாம் ப்ரோ. இந்த மாட் வெர்ஷன் நான் இந்த மாட் பேக் வெர்ஷன் எல்லாமே இந்த டீட்டெயிலாக நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி இந்த லைவ் வரதுக்கு முன்னாடி இதை எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன், பட் நான் வரட்டேன். நாளைக்கு நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேவா? ஓகே. ஓவரா ஆக்சுவலாக வந்து ஓரளவுக்கு பில்ட் பண்ணிட்டேன். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. வெயிட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், வேறு பிரச்சனை கிடையாது. வெயிட்டு ஸ்பீடை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் அது அப்படியே பறக்கும். அதை மட்டும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். லைவ்ஸ் பாரு. ரொம்ப நன்றி வந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நான் வந்து இன்னிலேருந்து டெய்லி ஷார்ட்ஸ் வந்துடும். இன்னும் உங்களுக்கு 5 நாளைக்கு தொடர்ந்து ஷார்ட்ஸ் வச்சிருக்கு. 7 நாளைக்கு தொடர்ந்து ஷார்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு வந்து மைன்கிராஃப்ட் மூவி ரிவ்யூ வரும்னு நினைக்கிறேன், பட் வந்துடும். வெளியே போனால் இங்கே வந்து லைவாக காணும். இன்ட்ரெஸ்டா வீடியோ காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் சாங்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். காப்பிரைட் வந்து காப்பிரைட்னா வந்துட்டு மானிட்டைசேஷன் தான் புரியுக்குவாங்க, வீடியோ பிளாக் ஆகாது. அதனால வந்துட்டு பிரச்சனை இல்லை. கவர் சாங்ஸ் யூஸ் பண்ணால் காப்பிரைட் வராது. ஒரிஜினல் சாங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போனால் காப்பிரைட் போனால் போயிட்டு 15,000 வியூஸுக்கு 20,000 வியூஸுக்கு பெருசாலும் ஒன்று அமௌண்ட் கிடைக்காது நமக்கு. பார்த்துக்கலாம். நான் அதுக்கு இடையே அதுக்கு பதிலாக வந்து வீடியோவில் ஏதாவது ப்ராடக்ட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ உங்களை உங்கள் நான் B to the A to the L to the S பால்ஸ்.